வர்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இல்லாமல் அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சின்னு அனைத்து கட்சிகளும் இடையேயான கூட்டணி தொகுதி பங்கீடுகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்திருப்பதா தெரிய வந்திருக்கு. இதற்கிடையே பாரதிய ஜனதா கட்சியில் பன்னீர்செல்வம் இணைகிறார் அப்படிங்கிற செய்தியும் புதிதாக வெளிவந்திருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியை தற்பொழுது பார்க்கலாம். அதிமுக கூட்டணியை பொறுத்த வரையில வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கான தொகுதி பங்கீடு குறித்து கடந்த பல மாதங்களாகவே இழுபறி நீடித்து வருது. இந்த நிலையில தான் எடப்பாடி பழனிசாமியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் கலந்து பேசி தற்போது இறுதி முடிவுக்கு வந்திருப்பதாகவும் சொல்லப்படுது. இதன் அடிப்படையில தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு 80 தொகுதிகள் ஒதுக்கலான்னு தெரிய வந்திருக்கு. இந்த 80 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி 49 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிட இருக்கு. மீதம் இருக்கக்கூடிய இடங்களை தனது ஆதரவு அமைப்புகளுக்கும் கூட்டணி தலைவர்களுக்கும் பிரித்து வழங்க திட்டமிட்டிருக்கு. அந்த வகையில தான் டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 10 முதல் 12 இடங்கள் வரை ஒதுக்கப்பட இருக்கு. ஆனா அதே சமயம் டிடிவி தினகரன் தனக்கு 14 தொகுதிகளை ஒதுக்கி தரணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்து வரார் என்பது முக்கிய செய்தியாகும். இதற்கிடையே பன்னீர்செல்வம் பாரதிய ஜனதா கட்சியில் இணைவது உறுதியாகி இருக்கு. இது தொடர்பா அண்ணாமலை ஒரு தகவல் தெரிவித்தும் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பன்னீர்செல்வம் தனித்து விடப்படவில்லை, அவர் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணியில் தான் இருக்கிறார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில தான் பன்னீர்செல்வத்தின் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவிற்கு 6 தொகுதிகள் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து ஒதுக்கப்பட இருக்கு. மேலும் ஜி.கே. வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ், டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமையிலான புதிய தமிழகம் கட்சி, பாரிவேந்தர் தலைமையிலான இந்திய ஜனநாயக கட்சி மட்டும் இல்லாம ஏசி சண்முகம் இவங்க எல்லாருக்கும் மீதம் இருக்கக்கூடிய இடங்கள் பிரித்து தர இருக்கு. இதே வேளையில அதிமுக தரப்புல இருந்து அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 23 தொகுதிகள் ஒதுக்கப்படலான்னு தெரிய வந்திருக்கு. இதுல பெரும்பாலான தொகுதிகள் வட மாவட்டங்கள்ல அமையிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 131 தொகுதிகளில் அதிமுக நேரடியாக களமிறங்கும்னு சொல்லப்படுது. இதன் மூலமா அதிமுக கூட்டணியில மிகப்பெரிய வெற்றி பெறலாம் அப்படின்னு ஆலோசனை நடத்தப்பட்டு இருக்கு. விரைவிலேயே அதிமுக தரப்புல தொகுதி பங்கீடு பற்றிய அறிவிப்புகளும் வெளிவரலான்னு சொல்லப்படுது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.